நீ என்னோட குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பிதா இயேசுவை பார்த்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது அதிகாரம் 21, 22வது வசனத்தில் நம்ம இதை தான் வாசிக்கிறோம். அவர் ஞானஸ்தானம் பெற்று வெளியில் வரும்போது பிதா அவரை பார்த்து சொல்கிறாரு, நீ என் நேசகுமாரன் சொல்கிறாரு. ஆனால் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பிசாசு என்ன சொல்கிறான், நீ தேவனோட குமாரனே. ஆனால் முதல் சோதனை நம்மளுக்கு வர்றது, நீ உண்மையாலுமே அவரோட பிள்ளை தானா? இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க நம்மளுக்கு நிறைய தடவை இந்த சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், உடனே நம்ம இமீடியட்டாக நம்மளுக்கு மனசில் வர்றது என்னது, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை தானே, எனக்கு ஏன்பா இப்படி நடக்கணும், ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன், உமக்காக தானே ஊழியம் செய்கிறேன், உமக்காக நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை வரணும்? ஏன்னா பிசாசு முதலாவது நம்ம அடையாளத்தை தாக்குவதற்கு அவன் வேகமாக வருகிறான். அவன் என்ன சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் இன்றைக்கும் நம்மளையும் அப்படி தான் சோதிக்கிறான். நம்ம வாழ்க்கையிலையும் அதே போல தான் சோதனை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே நீ உண்மையாலுமே அவரோட பிள்ளை தானா?